ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கும்மிடிப்பூண்டி சிப்காட்டுக்குள்ளே இருக்கேன். இந்த கம்பெனி பேர் வந்து பாரத் ஆக்சிஜன். இவங்க ஆக்சிஜன் எப்படி தயாரிக்கிறாங்க, இவங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கா இல்லையா, இதெல்லாம் இவங்க ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என்னோடய பேர் கிளமெண்ட். நான் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் பாரத் ஆக்சிஜன் இப்படி கம்பெனி வச்சுருக்கேன். ஆக்சுவலி கும்மிடிப்பூண்டி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இண்டஸ்ட்ரியலாக சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு டோட்டலாகவே மெடிக்கல் பண்ணான்னு சொன்னதுனால ஃபுல்லாகவே மெடிக்கல் கேஸாக சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சிஜன் கேஸ் வந்துட்டு நம்ம டேங்கி வந்துட்டு லிக்விடாக வருவாங்க. அதில் -72 சென்டிகிரேடில் இருக்கும் கேஸ், அப்படி லிக்விட் அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அது வந்துட்டு பம்பு மூலமாக ஒரு வேப்ரேசரில் போய் கேஸை கன்வெர்ஷன் பண்ணி சிலிண்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சிலிண்டரும் ஒரு பாட்சை நாங்கள் என்ன எடுத்து லேபில் எடுத்து போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அனலைசர் வச்சுட்டு எவ்வளோ பியூரிட்டி லெவல் இருக்குது, பியூரிட்டி 99.9 இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நம்ம அதர் கேஸ் ஏதோ கன்வெர்ஷன் ஆகிருக்கா. அதர் கேஸ் தான் இப்போ ஆக்சிஜன் கேஸில் பார்த்தா அதர் ஏரில் உள்ளே போய் சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு வாட்டி ஃபில் பண்ணணும். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பர்ஜி பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி தான் போடுவாங்க. அனலைசர் போட்டு எவ்வளோ பியூரிட்டி இருக்குது, 99.9 இருக்கா பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரியல் அளவுக்கு பியூரிட்டி மெடிக்கலுக்கு தேவையில்லை. இண்டஸ்ட்ரியலில் தான் நிறைய தேவைப்படுது. 99.99 தேவைப்படுது, 99.95. இது 99% பியூரிட்டினால மெடிக்கல் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கெப்பாசிட்டி வந்துட்டு 500% கெப்பாசிட்டி. நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோ வேணால் கம்மி பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2000 சிலிண்டர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்குது, எதுவும் பிரச்சனை கிடையாது. என்னோடய கம்பெனியில் வந்து பார்த்தா இப்போ ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 2 ஷிஃப்ட்டு போட்டே இருக்குது. அந்த ஷிஃப்ட் எப்படின்னா நம்ம மெடிக்கல் நிறைய தேவைப்பட்டால் இப்போ ஒரு ஷிஃப்ட்டை ஓட இப்போ 2 ஷிஃப்ட் வராங்க, 3 ஷிஃப்ட்டு ஓட்டலாம். நிறைய நம்ம கொடுக்க ரெடியாக இருக்குது. மெடிக்கல் வந்துட்டு சப்ரஸாக இருக்குது, எதுவும் பிரச்சனை கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷனில் 100%ல் 30% மெடிக்கல் போட்டு இருந்தால் 70% இண்டஸ்ட்ரியில் போகும். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி டோட்டலாக கட் பண்ணி 99% இண்டஸ்ட்ரி மெடிக்கல் தான் போட்டு இருக்குது. அதனால் கேஸுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காது. ஃப்யூச்சரிலும் மறுபடியும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வர சான்ஸே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சப்ரஸாக இருக்குது, பிரச்சனை வராது, கண்டிப்பாக பிரச்சனை வராது. நம்ம கரெக்டாகவே இண்டஸ்ட்ரி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் கண்டிப்பாக எந்த கம்பெனியும் கொடுக்குறதில்ல. அதனால் நமக்கு ரொம்ப கேஸ் மிச்சமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவருக்கு நிறைய சீல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காருங்க இவர். இங்கே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்க்கு. இந்த டேங்க்கில் தான் இவங்க வந்து லிக்விட் ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. லிக்விட் ஆக்சிஜன் ரொம்ப ஆபத்தானது. அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர்ஸில் வந்து அதை கேஸாக மாற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பெரிய பெரிய சிலிண்டர்ஸ்லாம் இதில் ஃபுல்லாகவே கேஸாக தான் ஆக்சிஜன் நம்ம வச்சுருப்பாங்க. அடிக்கிற வெயிலில் இங்கே மட்டும் பனி பொழிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது லிக்விட் ஆக்சிஜனோட எஃபெக்ட்டு. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும், -டிகிரியில் இருக்கும். அது டேங்க்லேருந்து வெளியே போகிற இடத்துல சுற்றி இருக்க ஈரப்பதத்தெல்லாம் ஃபுல்லாக ஐஸாக மாற்றிடுச்சு. டேங்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற லிக்விட் ஆக்சிஜனை பம்பு மூலமாக ஒரு வேப்பரைசர்ன்ற ஒரு டவருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வேப்பரைசர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜனை வந்து இது வந்து கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. லிக்விட் அங்கே பம்பு ஸ்டார்ட் பண்ணி வேப்ரேசர் மூலமாக வேறு இங்கே வரும் சார். இந்த வால்வுக்கு இது வந்துட்டு 250 பார் தாங்குற அளவுக்கு சேஃப்டி வால்வு. இது பேர் மானிஃபோல்டு பார். மானிஃபோல்டு வால்வு நம்ம என்ன பண்ணுவாங்க, பம்ப் ஆன் பண்ணிட்டு இந்த மானிஃபோல்டு ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணி இங்கே வந்து 150 பார் வரும். அப்படிங்களா, 150 பார் 150 பார் வந்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆஃப் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணி இதில் ஃபில் ஆகிடும். ஃபில்ல ஸ்டிக் விட்டுவாங்க. ஸ்டிக் விட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதான் சார் மெடிக்கல். 30 நிமிஷத்தில் 6 சிலிண்டர் ஃபில் பண்ணுவோம் சார். சிலிண்டர் எடுத்து வந்துட்டு இங்கே எடுத்து ஒரு பாட்சுக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு சிலிண்டர் எடுத்து வந்துட்டு லேபுக்கு வரும் சார். லேபுக்குள்ளே வந்து லேப் டெக்னீஷியன் ஒரு சிலிண்டராக செக் பண்ணுவாங்க, எவ்வளோ பியூரிட்டி இருக்குது, அதில் அதர் இம்ப்யூரிட்டி அதை போயிருக்கு. அது பார்த்துட்டு ஓகே, அந்த பாட்ச் ஓகேன்னா நம்ம மெடிக்கல் கொடுத்தோம். இந்தியாவில் வந்துட்டு 2 கம்பெனி தான் பண்ணுறாங்க சிலிண்டரு. ஈகேசிட்டி ஒரு கம்பெனியும் ராமா ஆக்சிஜனும். பாக்கி எல்லாமே நம்ம சைனா இம்போர்ட் பண்ணுறாங்க.
நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பல்காக ஒரு 100 சென்ட் அப்படி வாங்கிட்டு வச்சுருவாங்க, நம்ம சப்ளை பண்ணுவாங்க. இப்போ டைரெக்டாகவே பார்ட்டி வாங்கலாம். மைதானுக்கு ஒரு பார்ட்டி தான் மெட்ராஸில் சைனா இம்போர்ட் பண்ணுற பார்ட்டி, அவங்கள்ட்ட டேரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை தான் ராம் ஆக்சிஜன், யூகேசி நிறைய கம்பெனி எங்கே வாங்கலாம் சிலிண்டர், பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ எனக்கு தேவை, எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக வாங்கிக்கலாமா சார்? இப்போது நம்ம ஆக்சுவலி வந்து நாங்கள் சிலிண்டர் விற்கிற கம்பெனி கிடையாது, கேஸ் மட்டும் தான் விற்கிறவங்க. சிலிண்டர்ஸ் விற்கிற நிறைய ஆளுங்க இருப்பாங்க. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறவங்கெல்லாம் விற்பாங்க, நிறைய ஆளுங்க விற்பாங்க, போய் கேட்டால் கிடைக்கும். நம்ம நெட்டில் பார்த்தாலே தெரியும் சிலிண்டர் விற்கிற நிறைய படிச்சு கொடுப்பாங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து யூபியில் நினைக்கிறேன், யூபியில் பார்த்தா இது மாதிரி கேஸ் சிலிண்டர் கம்பெனிக்கு டைரெக்டாக பேசஞ்சரை கூப்பிட்டு போய் அங்கேயே வந்து ஃபில் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு அந்தளவுக்கு வராது சார். நான் தமிழ்நாட்டில் வந்து சப்ளஸாக தான் இருக்குது, அந்தளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. கேஸு நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. ஆக்சுவலி நம்ம ப்ரொடக்ஷன் 400 தான். இந்த 400மே இப்போ மெடிக்கல் போகிறதாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஒரு 100, 150, 200 தேவை. ஒரு எம்டி ஆக்சிஜன் சிலிண்டரோட விலை 10,000 ரூபாய். ஆனால் அதில் இருக்க கேஸோட விலை வந்து ரொம்ப கம்மி, 175 rupees தான் சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் ஒரு ஆலையை ரன் பண்ணுறதுக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி பிளான் போடுறதுக்கு ஒரே ஒரு இடம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணோம், ஒரே ஒரு இடம் தேவைப்படுது. இப்போ சிலிண்டர்ஸ் முக்கியமாக வந்து பிளான்ட் போகிறது முக்கியம் கிடையாது, சிலிண்டர்ஸ். அந்த சிலிண்டர்ஸ் 10,000 இருந்தாலும் செலவாது பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர்ஸே ஒரு 2000 சிலிண்டர் வாங்கணும். சிலிண்டர் தான் வியாபாரம் பண்ண முடியும். கேஸ் பிளான்ட் யாரும் வேணால் போடலாம், ஆனால் அந்த சிலிண்டர்ஸ் அசட் இருந்தால் தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். சிலிண்டர் தான் மெயின். நமக்கு ஒரு சிலிண்டரே 10,000 ஒரு அந்த இதுதான் மெயின். சிலிண்டர்ஸ் தான் அந்த வியாபாரம் யாரும் வேணும் பண்ணலாம். எனக்கு கிடைக்கிறதுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு ஏழைகளுக்கு 25 வீடு கும்மிடிப்பூண்டி சரவணில் 20 வீட்டை கொட்டி கொடுத்துருக்கு. மறுபடியும் நம்ம இப்போ கொரோனா பீரியடில் பார்த்தா ஒரு 100-150 பேருக்கு வந்து மெடிக்கல் செக்கப் மட்டும் பண்ணாங்க இந்த ஊர் பக்கத்தில் ஃபுல்லாகவே. அது இல்லாமல் கோவாக்சின் வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு நான் என்னோடய வீடு பக்கத்தில் ஒரு கேம்பு போட்டு கொடுத்து எல்லாருமே பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.